வயிற்றில் 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 புண்ணுங்களா, சாப்பிட்டோன்னு ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து மோஷன் ஆகுதா, அப்படி உணவு வந்து வயிற்றில் தங்கிறது இல்லையா, அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் இருக்குது. இந்த ஆட்டு ரத்தம் இருக்குல்லங்க, ஆட்டு ரத்தம் வாங்கிட்டு வந்து பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, என்னங்க, அப்புறம் பெரிய வெங்காயம், நல்லா ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு மூணு ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா ஆட்டு ரசத்தை நல்லா பச்சைஞ்சி, என்னங்க, அதை முதல் போட்டு கருவேப்பிலை தலை கடுகுலாம் போட்டு அதை வணக்கி அது உள்ளுக்குள்ளே கொட்டி அப்படியே பரட்டிகிட்டே இருந்தால், உப்பு வேணுங்கிற அளவுக்கு சால்ட்டு போட்டு விரட்டிகிட்டே இருந்தால் நல்லா பரட்டினா கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம், கொஞ்சம் நெய் இருந்தால் கூட நெய் விட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு ஒரு கப்பு, நல்ல ஒரு கப்பு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டே இருந்தீங்கன்னா அந்த இது வந்து நீங்கள் வெளியே வந்து மோஷன் போகிறது நின்று போயிடுன்னு சொல்கிறேன். எனர்ஜியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சாப்பாடு உணவு வயிற்றில் தங்கினா தானே உங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும் இல்லைங்களா? நல்லா எனர்ஜியாக இருக்கிறது காரணம் என்ன? உணவு வந்து வயிற்றில் தங்கி ஜீரணமாகி வெளியே வரணும். அப்போதைக்கே உங்களுக்கு ஜீரண குழிக்கு போய் அது மனமாக வெளியே வந்ததுன்னா உடம்புல சக்தியெல்லாம் போயிருமல்ல, ஹெல்த்தெல்லாம் போயிருமே, என்னங்க, ஹெல்த்தெல்லாம் போயிருமல்ல. அதனால சொல்கிறேன் நான், என்னங்க, அந்த ரத்த பொடிக்கு அவ்வளவு இது இருக்குது. அது வெள்ளாட்டு ரத்தமானு கேட்டு வாங்கி சாப்பிடணுங்க. குறும்பாட்டு ரத்தம் வாங்கினீங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து இந்த பிப்பு வருங்க, லைட்டாக பிப்பு வரும். வெள்ளாட்டு ரத்தமானு கேட்டு வாங்கணுங்க. அதை விட்டு இன்னொரு டிப்ஸு, இன்னொரு இது இருக்குதுங்க, நுரை வந்து ஒரு 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 கொலையை அப்படியே வாங்கிடணுங்க. ஒரு 1/4 கிலோ அளவு ஈரல் வாங்கிக்கணும். நல்லா நைய கொத்தி, நல்லா சின்ன சின்ன பீஸாக கொத்தி, சிக்கன் கடையிலே கொடுப்பான், மட்டன் கடையிலே கொடுப்பான். அதை கொண்டு வந்து நல்லா வேக வச்சு ஃப்ரை பண்ணுங்க. கவுச்சி வாசம் போகாத அளவுக்கு நல்லா கழுவி போட்டு ஃப்ரை பண்ணி போர்க்கில் நல்லா பூண்டு கீண்டெல்லாம் போட்டு நல்லா பெப்பர் தூளெல்லாம் போட்டு நல்லா வணக்கி ஒரு ஸ்பூன் நெய்யை முட்டு வணக்கி நல்லா அதை அப்படியே நல்ல ஒரு பெரிய கப்பில் போர்க்கில் அப்படியே குத்தி சாப்பிட்டிங்கன்னா இஞ்சி நிறைய போடணுங்க, பூண்டும் போடணும், பூண்டு நிறைய போடணுங்க. தட்டி போடக்கூடாதுங்க, கட் பண்ணி துண்டை கட் பண்ணி போட்டு அந்த பூண்டுகளும் போர்க்கில் குத்தி சாப்பிட்டிங்கன்னா 2 வாரம் சாப்பிட்டிங்கன்னா வயிற்று புண்ணு எல்லாம் ஆறி போயிருங்க. நல்ல எழுத்தாக இருக்குது. இது வரையிலும் இங்கேருந்து இது வரையிலும் தொண்டையில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புண்ணெல்லாம் ஆறி வயிறெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்ல வர்றேன். ட்ரை பண்ணி பாருங்கள். வச்சுட்டுங்களா? பாய்.